பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் இஞ்சி இருக்கா? அப்போது மஞ்சள் இஞ்சி சூப்பு பண்ணலாம். அதுக்கு தேவையான சாமான் என்னவென்று பார்க்கலாம். தோல் சீவின மஞ்சள் இது, அதே மாதிரி தோல் சீவின இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இன்னும் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, சின்ன ஸ்பூனுக்கு 1 பொடி மிளகு பொடி. இது இத்தனையும் சேர்த்து தான் இஞ்சி மஞ்சள் சூப்பு. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பு தான், ரசம் கிடையாது. இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாங்க பார்க்கலாம். இந்த மஞ்சளையும் இஞ்சியும் கேரட் துருவுறதில் துருவி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பு பண்ணலாம். வதக்கி விடுவோம். ரொம்ப வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போகிறோம். வதங்கியாச்சு இல்லையா? அதில் போடுறதுக்கு சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். நான் இது 4 கப்பு அளவுக்கு தான் போடுறேன். அவளுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லி, வறுத்து ஆற்றுல திரிச்ச மல்லிப்பொடி போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெய் வரும், கிளறி விடுவோம். இங்காச்சு. இப்போது இது ஒரு 2 டம்ளர் தண்ணி விடுறேன். 2 டம்ளர் தண்ணியில் இந்த மஞ்சள் இஞ்சி நல்லா கொதித்து காரம் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி விட்டு பொங்க வச்சு இறக்க வேண்டியதுதான். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். கொதித்து மஞ்சள் கலரும் நல்லா இறங்கியிருக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு முதல்ல 2 கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ 2 கிளாஸ். ஆறின வெந்நீர் இருந்தால் விடலாம், இல்லைன்னா தண்ணி வச்சுக்கலாம். விட்டாச்சு. அப்படியெல்லாம் நான் கலந்து விட்டு பொங்கி வரணும். பொங்கி வரட்டும். நல்லா சூப்பு நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ அதில் புதினாவும் பச்சை கொத்தமல்லியும் போட்டுறேன். போட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போது ஹெல்த்தியான அருமையான மஞ்சள் இஞ்சி சூப்பு ரெடி. அதுக்கு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடணும் கொஞ்சமாக. இது இப்போது உள்ள சீசன், ஒரு மாதிரி இருமல் வந்துடுது, காய்ச்சல் வருது. இந்த இருமல் ஸ்டாப்பாக நிற்க மாட்டேங்கிறது. அதுக்கு இந்த மஞ்சள் இஞ்சி சூப்பு பண்ணி சாப்பிட்டா தொண்டைக்கு விதமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லோரும் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் இது பிடிக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், கஷ்டம் கிடையாது. இது சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிட்லாம். தேங்க்யூ. எல்லோரும் ஒரு லைக் கொடுக்கலாமே, லைக் கொடுங்க.